ஒரு பாஸ்டர் பயங்கரமான தேவ மனுஷன். ஒரு வீடு சர்ச்சுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருக்கு. அந்த ஃபேமிலியை பார்த்து பாஸ்டருக்கு ஒரே சந்தேகமாக இருந்திருக்கு. என்னென்னா, சர்ச்சில் பயங்கரமாக இருக்காங்க, வெள்ளையும் சொல்லியுமா, அபிஷேகத்தில் அந்நிய பாஷை பேசுகிறாங்க, நல்ல ஆசீர்வாதமாக இருக்காங்க. ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் ஏதோ சந்தேகம் பாஸ்டருக்கு அவருக்கு ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. ஒரு நாள் வீட்டை போய் சந்திப்போன்னு வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு போனால் பாஸ்டருக்கு வெள்ளி தட்டு, வெள்ளி கிளாஸ், வெள்ளி ஸ்பூனு, வெள்ளி டம்ளர், வெள்ளி பவுல், எல்லாமே வெள்ளி தான். ஸ்நாக்ஸ் கொடுக்குறான், வெள்ளியிலே டீ கொடுக்குறான், வெள்ளியில எல்லாமே வெள்ளி. பாஸ் அந்த பிள்ளை அப்படி பயபக்தி எல்லாரும் வந்து நின்னாங்களாம் பாஸ்டர் முன்னாடி. அவர் கடைசியில் ஜெபம் பண்ணிட்டு கிளம்புனாராம். பாஸ்டர் கிட்ட போகிறதுக்குள்ளே அவங்க எல்லாம் அந்த வெள்ளியில தான் எடுக்க போகிறாங்க. அந்த பிரதருடைய பையன், எப்பா வெள்ளி ஸ்பூனை காணும் அப்படின்ட்டான். ஏடா நம்ம 4 பேர் தான், 5 பேர் தானே இருக்கோம், நம்ம 4 பேர், பாஸ்டர் சேர்த்து 5 பேர், வெள்ளி ஸ்பூனை காணுங்கிற, தேடுங்க தேடுங்க. இல்லப்பா வெள்ளி ஸ்பூனை காணும். என்னாச்சு? கடைசியில் அந்த பையன் சொல்லிட்டான், பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டார். பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிட்டாரு. பாஸ்டர் மேலே தான் பயங்கர சந்தேகம் வந்திருக்கு. கடைசியில் ஒரு வாரம் போச்சு. சர்ச்சுக்கு போனாலும் அந்த பையனுக்கு பாஸ்டர் மேலேயே சந்தேகம். வெள்ளி ஸ்பூனு, வெள்ளி ஸ்பூனு, வெள்ளி ஸ்பூனு. அவங்க அப்பா சொல்லிட்டார், போனால் போட்டான் விடுடா அப்படின்னு இருக்காரு. 2வது வாரம் வந்து போயிருக்கான். இந்த பிரதருக்கு கொஞ்சம் மனசில் அடிச்சிருக்கு, பாஸ்டர் தூக்கியிருப்பாரோ, தூக்குனாலும் தூக்கியிருப்பார், ஒரு மாதிரி சைஸாக தான் இருக்கார் 2 வாரம் அப்படின்னு இருக்கார். 3வது வாரம் அந்த சிஸ்டருக்கும் கொஞ்சம் சந்தேகம் வந்து, கண்டிப்பாக அந்த பாஸ்டர் தான் தூக்கியிருப்பார் அப்படின்னு பாஸ்டரை என்கவுண்டரில் போட்டாங்க. 4வது வாரம் நம்ம பாஸ்டர் திரும்பி அந்த வீட்டுக்கே போகிறார். போயிட்டு உக்காந்துருக்காங்க. திருப்பி வெள்ளி தட்டு வருது, வெள்ளி டம்ளர் வருது. குடிச்சிட்டு கடைசியில் இந்த பையனால் இருக்க முடியல, வாந்தி பண்ணிட்டான். பாஸ்டர் அந்த வெள்ளி ஸ்பூனு நீங்கள் தானே பாஸ்டர் எடுத்தீங்க. அவர் சிரிச்சிட்டு, ஜெபம் பண்ணுவோமா, எழும்பிட்டு நான் தான் எடுத்தேன் அப்படின்ட்டார். உடனே சொன்னல்லப்பா பாஸ்டர் தான் தூக்கிட்டு போயிருக்காருன்னு, தம்பிங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, அந்த ஒரு பைபிள் இருக்குல்ல எடுத்துகிட்டு வானாரா. எடுத்துகிட்டு வந்தா அந்த பைபிளுக்குள்ளே தான் வெள்ளி ஸ்பூன் இருந்திருக்கு. அவங்க வீட்டில் உள்ள பைபிளுக்குள்ளே தான் என்ன இருந்திருக்கு? பைபிளைய 3 வாரமாக பைபிள் படிக்கல. விளங்குதா உங்களுக்கு? ஏதாவது ஒரு நாளாவது பைபிள் எடுத்து இந்த வெள்ளி ஸ்பூனை எடுத்துருவாங்களான்னு பாஸ்டர் செக் பண்ணி இருந்திருக்கிறாரு. 3 வாரமும் பைபிளுக்குள்ளே தான் வெள்ளி ஸ்பூனு. பல பேருடைய வீட்டில் பைபிள் அலமாரிலேயே அப்படி இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு தொடச்சி எடுத்துகிட்டு போவீங்க.